தெரியுதா டால்ஃபின்ஸு? ட்ரெக்கிங் போகிற மாதிரி போன மட்டும் இருக்கு. வாழைமரத்தை பிடிச்சி போஸ் கொடுத்துட்ருக்காங்க. காஃபி இதர். ஓகே, ஃபஸ்ட்டு காஃபியில் பால் இருக்குமா? ஓகே. இங்கே தெரியுது பாரு எவ்வளோ க்ளீனாக. ஸோ இப்போ இவங்களை எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி வேறு அவங்க ரொம்ப இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் எங்கேயாவது அந்த பக்கம் போக சொல்ல முடியுமா? முடியாது. எடு சீக்கிரம்னா அவங்க முதுகும் தான் தெரியுது. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, போக மாட்டாங்க எதுக்கும். ஸோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் கலரு பாரு, இது எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்குது பாரு கலரு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரோக்கன் பீச் போயிட்டுருக்கோம். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கா? ஏஞ்சல் பில்லோபாங் அண்ட் ப்ரோக்கன் பீச் ரெண்டு இதுக்கும் அப்படியே நடுவில் தண்ணி போகுது. அந்த தண்ணி போகிறேன் மாதிரி செம்ம வா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பில்லோபாங். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணியோட கலரு இங்கே ஒரு கலர் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செம்ம ப்ளூயிஷாக இருக்குது. அது அப்படியே போக போக அங்கே ஒரு கலர் தெரியுது. அண்ட் இங்கே உங்களுக்கு தெரியுதா? இவங்க தான் வந்து ஏஞ்சல் பில்லோபாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கிட்ட போக முடியுமான்னு தெரில. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பீச்சு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பில்லோபாங். இல்லை கல்ல அது கீழே இருக்கிறது பார்த்தியா? அது எல்லாமே ஹோல்ஸா இது இறங்கியெல்லாம் இப்படி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் வந்து பசுக்குன்னு இறங்கிட்டோம். ஆனால் இங்கே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே இங்கே அத்தனை க்யூ இருக்குது கைஸ். ஸோ இங்கே ஃபோட்டோ எடுக்க மட்டும் ஸ்பாட் அப்படியே அத்தனை இருக்குது. பட் நீங்கள் பாட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டோம். இல்லைனா டக்குன்னு நான் பாட்டுக்கு எடுத்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லோபாங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தண்ணி தான் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே தண்ணி வருது. சூப்பராக இருக்குது. ஓ என்ன ஃபோர்ஸ் வருது பாரு தண்ணி. இப்போ இந்த கலர் பாருங்களேன், வா அப்படியே வருது பாருங்க. அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே அது மேலே வரைக்கும் வருது பாருங்க. ஸோ யா வா. தெரியுதா டால்ஃபின்ஸு? காணாம போயிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லோபாங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த ப்ரோக்கன் பீச் போகலான்னு. ஸோ காத்தாலேருந்து எதுவும் சாப்பிடல, அட்லீஸ்ட் காஃபியாச்சும் குடிக்கணும். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு எல்லாமே இருக்குது. அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் ஃபுல்லாக நான்வெஜ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இங்கே நிறையா இருக்கும். ஸோ எங்களால் தான் வந்து அவ்வளோவா ட்ரை பண்ண முடியல. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரோக்கன் பீச் நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காஃபி இருந்தால் குடிச்சிட்டு போகலான்னு. செப்பல்ஸா? நீ கூட ஏதோ கேப் கேட்ட? சும்மா கேட்டியா? நடந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ரோடு மட்டும் மோசமாக தான் இருக்குது எல்லா பக்கமும். எங்கே அவர் முன்னாடி போயிட்டுருக்காரா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்பப்போ நல்ல நல்ல பிக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் அப்பப்போ டைம் ஆச்சுன்னு சொல்லி 5 பிக் எடுத்துகிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ட்ரெக்கிங் போகிற மாதிரி போன மட்டும் இருக்கு. இங்கிருந்து பார்த்தா தான் அந்த ஏஞ்சல் தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன். ஓகே டர். வாழை மரத்தை பிடிச்சி போஸ் கொடுத்துட்ருக்காங்க. காஃபி இதர். ஓகே, ஃபஸ்ட்டு காஃபியில் பால் இருக்குமா? ஹாட் காஃபி. காஃபி மில்க் with sugar. Tea available? You want with milk or no? With milk. With sugar. Yeah. Hot, both hot. Yeah. How much like coffee and milk? For the coffee that 30, coffee milk that 35. 30. Yeah, taken 30. Okay.
60K. Yeah, 60K for 2 glasses. இப்போ 50Kக்கு வந்திருக்காங்க. 50Kனா வந்து 260 ருபீஸா ஒரு காஃபி அண்ட் ஒரு மில்க்கு, சாரி ஒரு டீ. ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை, எனக்கு செம்ம தலைவலி. அண்ட் தென் சரின்னு சொல்லிட்டேன். இதை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஸ்ட்ராங் வில் கெட் You want strong coffee? ஸ்ட்ராங் காஃபி. எப்படியும் ஃபில்டர் காஃபி கிடையாதுன்னு ஆயிடுச்சு. பவுடர் காஃபியில் என்ன ஸ்ட்ராங்கு கிடைக்கும் தெரிலப்பா. இதான் ஃபுட் மெனுவா? இந்த காஃபி போட்டிருக்காப்லையா? ஏய், மெனு போட்டிருக்காங்க. என்னது இது? அமௌண்ட்டே போடலை. ஓ, இதுக்குள்ளே இருக்குமோ? Sorry, this coffee already mixed sugar, yeah? ஓகே. This one not yet. We can mix sugar, yeah? This is for the sugar. Okay. Enjoy. தேங்க்யூ. ஸோ இது குடிச்சிட்டு இப்படி இருக்குன்னு பார்ப்போம். காஃபி வந்து ஸ்ட்ராங் காஃபி கேட்டேன், கசக்கரை காஃபி கேட்கல. இதோட பாலி ட்ரிப்பில் காஃபி டீயை மறந்துடணும்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ கைஸ், ஒரு மாதிரி கசக்குது கைஸ் காஃபி. அதுக்கு பேசாமல் இளநீ இருக்குது, இளநீ குடிச்சிருக்கலாம். This one is 1 lakh. You need to give another 50K, right? Okay. இந்த கரன்சி விஷயத்தில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, தேங்க்யூ. கலரு அவ்வளோ இதாக இருக்குல்ல, இங்கே தெரியுது பாரு எவ்வளோ க்ளீனா. என்ன இவங்க ஏஞ்சல் பிலோபாங்க, என்னோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல. அங்கே போக முடியுமா? நான் வண்டி போக மாட்டிருக்கு. அது நமக்கும் சம்மந்தம் இல்லையாட்டிருக்கு. ரொம்ப வேர்க்குது. அது பீச்சு கிட்ட வந்தாலே அங்கே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் பீச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து நாங்கள் நடந்து அப்புறமேட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இது அப்படியே சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அந்த இதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீயோட கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலினா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. பட் ஸ்டில் இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரில. பட் நல்லா இருக்குது. மேபி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை. ஸோ மேபி ரெடி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட பாத்வே கூட இப்படி போய் இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பக்காவான ஸ்பாட்டு. பட் டேஞ்சரஸும் கூட. லைட்டாக மிஸ் ஆனாலுமே தண்ணியில் தான் விழுவோம். ஸோ இங்கே பாருங்களேன் அதோட வியூ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இவங்களை எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி வேறு அவங்க ரொம்ப இயற்கையை ரசிச்சிட்ருக்காங்க. அவங்கள கொஞ்சம் எங்கேயாவது அந்த பக்கம் போக சொல்ல முடியுமா? முடியாது. எடு சீக்கிரம்னா அவங்க முதுகும் தான் தெரியுது. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, போக மாட்டாங்க எதுக்கும். ஸோ கைஸ், இங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்து வந்து கிளிஃப் போகணும். அண்ட் இங்கே எங்கேயோ லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எங்கேன்னு தெரியல. அது லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது சாப்பிடணும். லஞ்ச் இங்கேயா இல்லை எங்கேயோ இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். வந்தால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 நம்ம போய் ஆகணும். அவங்க பற்றியா சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. சன்னே இல்லைனாலும் அதை நினச்சி தானே எடுக்கிறாங்க. சில்லிங் ஜஸ்ட் வைப் பண்ணுவாங்களாட்டு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள் நினைக்கிறேன். நமக்கு வந்து 4:30 கடைசி போட்டு, அதுக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2:30 கிளம்பி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது, அப்புறம் லஞ்ச் இருக்குது. அதை முடிச்சுட்டு 4:30 அதே ஹார்பருக்கு போய் ஆகணும். அங்கேருந்து கடைசி ஃபெரி பிடிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிரும். 5:30 to 6 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போவோம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட் இருக்குது, அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நூசா பெனிடா. ஸோ இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்கணும். ஆனால் நடக்கிற ரோடு அன்னிமேனாக தான் இருக்கும். இன்னொன்று காரில் போனாலும் காரில் போகிற ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னிமேனாக தான் இருக்கும். சும்மா மேலே எங்கேயும் தூக்கி போடும். அது ஒன்று தான். பட் ஸ்டில் ஓகே, நல்லா இருக்குது. வந்தால் அந்த சீயை பார்க்குறதுக்காகவே இங்கே வரலாம். அவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது கைஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க கம்பேர் பண்ணும்போது உள்ளே வரும்போது என்னென்னலாம் ஷாருக் கான் அமீர் கானுங்கிறப்பல தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இந்தியான்னு. அதனால் சும்மா அப்படி சொல்லி கடைக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காப்புல. இப்படி தான் ஏறி போகணுங்க கைஸ் மேலே. இந்த ஃபோட்டோ
ஏய் 5K பர் பர்சனா? ஓகே, நாமளே எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ப்ரோ கேன் வி டேக் ஃபோட்டோ ஹியர்? ஃபோட்டோ வேணாங்கிற மாதிரி தோணிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸ்ப்ரைட் இருக்கு. இங்கே ஜூஸ் வேறு என்ன இருக்குது? ஸ்ப்ரைட்டு தான் இருக்குது. அது எவ்வளோன்னு கேட்போம். ஹவு மச்? Minute Maid. Yeah. ஹவு மச்? 20. ஓகே, அது வாங்கலாமா? இல்லை அந்த ஸ்ப்ரைட்டு ஒரு சோடா மாதிரி ஜில்லுன்னு குடிக்கிறியா? Okay, Sprite. ஸ்ப்ரைட் ஹவு மச்? 20. 50K கொடுத்தோம். 20 போக 5,000 ஒரு 10,000 இன்னொரு 10,000 30K. ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரில. பட் ஸ்டில் சோடா நல்லா இருந்தால் ஓகேவாக இருக்கும். இனிமேல் காஃபி டீயை விட்டுலான் இருக்கோம். ஆனால் பாரு பொங்குது பாரு. ஸோ கைஸ் இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கெக்கா கிளிங்கா அங்கே போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் போகணும். ஸோ கைஸ் இதான் சொன்ன ரோடு. இப்படி தான் எல்லா ரோடுமே இருக்கும். ஸோ சோடா தானாக பொங்கும் கையில் வச்சுருந்தா, அந்த மாதிரி தான் இருக்கும். குடிக்கவே முடியல ஆக்சுவலி. வாங்கிட்டு அங்கேயே ஒரு 2 நிமிஷம்னாலும் வெயிட் பண்ணி குடிச்சிட்டாது வந்துருக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் மற்ற ரோடு. அங்கே நல்ல ஸ்பாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம் இந்த சோடா குடிக்கிறதுக்கு. நல்லா இருக்குது. ஆனால் இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் நல்ல ரோடு கிடச்சேன். ஸோ அதனால் இப்போ தான் இதை குடிச்சிட்டே இருக்கேன். இனிமேல் இங்கே வந்தீங்கன்னா காஃபி டீயெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. மார்னிங்கே பரவாயில்லையாக இருக்குது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இதாக தான் இருக்கும், காஃபி டீ கிடையாது.